இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சரி என்று வாழ்ந்தான். இந்த உலகத்தில் யாரை வீழ்த்தியாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஏமாற்றுவதெல்லாம் ஒரு பொருட்டாக தெரியவில்லை. வட்டிக்கு வாங்குவது, வட்டிக்கு கொடுப்பது, அல்லாஹுக்கு மாறு செய்வது, விபச்சாரம் செய்வது, கோல் சொல்வது, பொறாமைப்படுவது, புறம் பேசுவது, அடுத்தவனை இடித்து உளுத்தாட்டுவது, அடுத்தவனுடைய மானம் மரியாதையில் விளையாடுவது, இவைகள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. இவனுடைய அறுவடையின் முடிவு இடது கரத்தில் கொடுக்கப்படுகிற பொழுது யாலை தகா கானத்தில் காலியா, இது ஒரு முடிவாக இருந்து விடக்கூடாது. என்னுடைய பொருளாதாரம் எனக்கு எந்த பயனும் அளிக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, என் அதிகாரம், என் பதவி, என் பட்டம், என் செல்வம் எல்லாமே என்னை அழித்து விட்டதே என்று கை சேதப்படுகிற பொழுது அவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள். தும்மல் ஜஹீம சல்லு, அவனை ஜஹீம் என்ற நரகத்தில் இழுத்து கொண்டு வீசுங்கள் என்கிற அல்லாஹுடைய கட்டளை வருமே. அன்புக்குரியவர்களே, அந்த நேரம்தான் இந்த உலகத்தினுடைய பெருமானத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்கிற நேரம். அன்புக்குரியவர்களே, என்ன செய்திருக்கிறோம்? என்ன செய்திருக்கிறோம்? புத்திசாலிகளாக வாழ்வதற்கு என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? 5 நேர தொழுகை சரியாக இமாம் ஜமாஅத்தோடு அல்லது நிறைவேற்ற முடியுமான இடத்தில் சரியாக நிறைவேற்றப்படுகிறதா? என் செல்வங்கள் ஹலாலாகத்தான் சம்பாதிக்கப்படுகிறதா? சிரமம்தான் சகோதரர்களே, இந்த உலகம் சிரமம்தான். இந்த உலகத்தினுடைய கஷ்ட இன்பங்களை அனுபவித்தல் என்பது அது சந்தோஷம்தான். இந்த உலகத்தினுடைய இன்பங்களை விடுதல் என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த உலகம் போராட்டம், இந்த உலகம் போராட்டம். ஜிஹாதுன் நஃப்ஸ், என் உள்ளத்தோடு போராடி என் ரப்புடைய அருளை அடைந்து கொள்கிற ஒரு அளவில்லாத போராட்டம். அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்திற்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் நான் கொடுக்கிற மிக பெரும் விலை இந்த உலகத்தினுடைய இழப்பு. இழந்துதான் ஆக வேண்டும், இழந்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்தை பேசிக்கொண்டிருக்கிற நானும் இழக்க வேண்டும், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இழக்க வேண்டும். இந்த உலகின் மிக பெரும் பணக்காரர்களாக இருக்கிற எல்லா கோடீஸ்வரர்களும் இந்த உலகத்தை இழக்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற எல்லா வல்லரசுகளின் தலைவர்களும் இந்த உலகத்தை இழக்க வேண்டும். இந்த உலகம் யாருக்காகவும் காத்திருக்காது. இந்த உலகத்தை எல்லோரும் இழந்தார்கள். இழந்தவர்கள் எப்படி இழந்தார்கள், எந்த நிலையில் இழந்தார்கள் என்பதுதான் அன்புக்குரியவர்களே எனக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. சஹாபா சமூகத்தை பற்றி படிக்கிறோமே, அவர்கள் உலகத்தை இழந்தார்கள். எப்படி இழந்தார்கள்? கை இல்லாதவர்களாக, கால் இல்லாதவர்களாக, உடல்கள் எல்லாம் சல்லடையாக்கப்பட்டவர்களாக, குடும்பத்தை இழந்து, சொத்துக்களை விட்டு, உறவுகளை விட்டு நாம் ஷஹீதாக போகிறோம் என்கிற நிலை வந்த பொழுது கூட அதை கொஞ்சம் துச்சமென மதித்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாது, என் உயிர் அல்லாஹுக்காக பிரியட்டும், இந்த உலகத்தை விட்டு கலிமாவோடு பிரியட்டும், அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்காக பிரியட்டும், இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணமாகட்டும், இந்த தீனுக்காக பிரியட்டும் என்கிற உறுதியோடு தானே ஒவ்வொரு சஹாபியும் இந்த உலகத்தை இழந்தார்கள்.